விஷயம் திரு ஜெயக்குமார் அவர்கள் இந்த அமைச்சரை கூட்டத்துடைய குரலாக எதிரொலிக்கிறத பார்த்தோம். அவர்கள் சொன்னது ஒன்று, கட்சி ஒற்றுமையாக செயல்படுவது எப்படி, ரெண்டு அஜெண்டா பத்தி தான் பேசணும்னு சொல்லி சொன்னார். ஒன்று, இந்த கட்சி அதிமுக ஒற்றுமையாக செயல்படுவது எப்படி அப்படிங்கிறது. இரண்டாவது, அதிமுக அப்படிங்கிற அந்த கட்சியுடைய பெயரையும் இரட்டை இலை அப்படிங்கிற சின்னத்தையும் மீட்பது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் பேசுவது எப்படி, இந்த ரெண்டு விஷயங்கள் பற்றி தான் நாங்கள் ஆலோசனை பண்ண சொல்லி சொன்னாங்க. இந்த ரெண்டு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யும் போது அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்வது யார் அப்படின்னா பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திருமதி சசிகலா அவர்கள் தரப்புலதான் தாக்கல் செய்யணும். நீங்க ரெண்டு விஷயம். ஒன்று, நீங்க பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டதே செல்லாதே அப்படின்னு அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. பிளஸ் நீங்க திரு தினகரன் மூலமா அனுப்பியிருக்கீங்களே, அவங்க தினகரன் எங்களுடைய கணக்குல இல்ல, அதனால அது பிறகு நியமிக்கப்பட்ட விஷயமா இருக்கலாம், அதனால நீங்க உங்களோட வருஷம் 2ஆம் முறை அனுப்பப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க வழக்கறிஞர் சார்பாக அவங்களோட நிறைய அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்தது. இப்ப நம்ம இயல்பா புரிந்து கொள்ள வேண்டிய பாயிண்ட் இதுல, திருமதி சசிகலா அதிமுகவுடைய பொதுச்செயலாளராக தற்போதைய நிலை வரை தொடர்றார் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு பேருடைய பாயிண்டா இருக்கு. பொதுச்செயலாளராக ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டதே செல்லாது அப்படின்னு இவங்க டிஸ்பியூட் பண்ண, திரு பன்னீர்செல்வம் டிஸ்பியூட் பண்ண, அதற்கான பதில் தான் திருமதி சசிகலாவுக்கு கோரப்பட்டது. அப்ப தேர்தல் வரணும்னு ரெட்டலை சின்னத்துக்காக மாறிச்சு. ரெண்டு விஷயம். இப்ப தேர்தல் ஆணையத்தின் முன்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பொதுச் செயலாளராக சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்லுமா செல்லாதா? திரு பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சருடைய பிரதானமான கேள்வி, பிரதானமான கோரிக்கை, பொதுச் செயலாளராக சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதே செல்லாது, அது நியமன முறையில் நடந்தது, 1.5 கோடி தொண்டர்கள் வாக்களித்தாதான் நடக்கணும், அது நியமன முறையில் நடந்தது, செல்லாது, இடைக்கால ஏற்பாடுங்கிறதே கிடையாதுங்கிறத அவர் டிஸ்பியூட் பண்ணியிருந்தார். அதன் பிறகு தேர்தல் ஆணையத்துல இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா அப்ப ரெட்டலை யாருக்கு அப்படிங்கிற கேள்வி ரெட்டலை சின்னங்கிற வச்சு முதல்ல அந்த பிரச்சனை ஆரம்பித்தது பொதுச் செயலாளர் பிரச்சனை தான். அதுக்கு பிறகுதான் ரெட்டலை சின்னத்துக்கு வந்துச்சு. ரெட்டலை பிரச்சனை அப்படிங்கிறது அதிமுகல இடைத்தேர்தல் வந்த பிறகுதான் அந்த ரெட்டலை சின்னங்கிறது. இடைத்தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அங்க இருந்த பிரச்சனை யார் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது தான். தற்போது இவங்க சொல்லக்கூடிய விஷயம், பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய போறோம், ரெட்டலை மீட்க போறோம் அப்படிங்கிற பத்தி. ரெட்டலையை மீட்க போறதுக்கு முன்னாடி பொதுச் செயலாளர் யாருங்கிற கேள்விக்கு பதில் தெரிஞ்சாக வேண்டியிருக்கு. பொதுச் செயலாளர் தற்போதைய ஆவணங்களின்படி திருமதி சசிகலா அவர் பொதுச் செயலாளர் தொடர்வது செல்லாது அப்படிங்கிற தேர்தல் ஆணையம் முடிவெடுத்தால் மட்டுமே, அல்லது பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்று திருமதி சசிகலா முடிவெடுத்தால் மட்டுமே அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். ஏனென்றால் அந்த அதிமுக இருக்கக்கூடிய சட்டத்திட்ட விதிகளின்படி அவர்கள் மற்ற எந்த நிர்வாகிகளை நீக்குவதற்கும் அவர்கள் மீது நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. செயலர்கள் வரைக்கும், மாநில செயலாளர் ஒருத்தர் இருந்தா வரைக்கும் நீக்கப்படுறது வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. கீழே ஒன்றியம், நகரம், மாவட்ட செயலாளர் பற்றி நீக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2/3 பங்கு அவர்களாம் தீர்மானம் பண்ணணும், எல்லாம் சேர்ந்து நிறைவேற்றணும், பொதுக்குழுவுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துலயுமே கடைசியா சொல்லப்படுற வரி, ஆனாலும் கூட பொதுச்செயலாளர் முடிவு இறுதியானதுன்னு மாறி பொதுச் செயலாளர் தான் சர்வாதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. சோ பொதுச்செயலாளர் பதவிக்கு ஒரு கேள்விக்குறி வரும்போது அந்த இடத்துல யார் செயல்படுவா, அந்த இடத்துல யார் இறுதி முடிவு கொடுப்பா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய விஷயமா இருக்குது. திரு ஜெயக்குமார் அவர்கள் கவனமாக தவிர்த்த விஷயம், ஒட்டுமொத்த அமைச்சர் பெருமக்களும் அத்தனையும் கவனமாக தவிர்த்த விஷயம், பொதுச் செயலாளர் நிலைமை பற்றி. பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் ராஜினாமா செய்ததாக காலையிலிருந்து ஒரு தகவல், ஒரு வதந்தியாக பரவி கொண்டிருக்கு. அதை யாருமே உறுதிப்படுத்த முடியல. அந்த கேள்விக்கு திரு ஜெயக்குமார் அவர்களும் திரு சி வி சண்முகர்களும் சொன்ன விஷயம், அப்படி ஒரு தகவல் இல்ல, அது இல்லாதவெல்லாம் பத்தி பேச முடியாது, அது பொய் அப்படின்னே சொன்னாங்க. சோ பொதுச் செயலாளராக அவங்க தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் ஆவணங்கள் இருக்கக்கூடிய விஷயம் அதிமுக பொறுத்த வரைக்கும். சோ அதை தேர்தல் ஆணையத்தை டிஸ்பியூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது அது ஏற்கப்படுமா மறுக்கப்படுமா, அந்த பதவிக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள்ல யாரையும் சேர்க்கக்கூடிய மாற்றக்கூடிய அதிகாரம் அதிமுக பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளருக்கு இருக்குது. இப்ப இந்த டிஸ்பியூட்டட் பீரியடுங்கனால அவங்க எந்த முடிவு எடுக்க மாட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். பட் அதற்கான அதிகாரத்தை அவங்க கையில தான் வச்சிருக்காங்க. அந்த விஷயத்தை பற்றி அமைச்சர் பெருமக்கள் சொல்லல அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம், தொண்டர்களின் எண்ணம் என்னவாக இருக்கிறதோ அதை நாங்கள் செயல்படுத்துவோம் சொல்லியிருக்கிறாங்க. நல்லா கவனிச்சோம்னா இந்த வார்த்தைகள் திரு ஓ பன்னீர்செல்வம் அணியினர் நேற்று வரை சொல்லிக் கொண்டிருந்தது. கூவத்தூர் விடுதியில 10 நாளுக்கு மேல தங்கியிருந்த போது கூட அவர்கள் அத்தனை பேருமே சொல்லியிருந்த விஷயம், நீங்கள் கூவத்தூர்ல உட்காராதீங்க, நீங்க போய் தொண்டர்களை போய் பாருங்க, தொகுதிக்கு போங்க, அங்க இருக்கிற என்ன சொல்றாங்க கேளுங்க, அங்க கூட தொகுதி மக்கள் என்ன சொல்றாங்க, சாமானிய மக்கள் என்ன சொல்றாங்க, தொண்டர்கள் என்ன சொல்றாங்க, கேட்டுட்டு வாக்களிங்கன்னு சொன்னாங்க. அந்த கருத்தை, அந்த வாக்கியத்தை அடிக்கடி சொல்லிக் கொண்டு திரு ஓ பன்னீர்செல்வம் அணியினர், முன்னாள் அமைச்சர் திரு மாபா பாண்டியன் உட்பட, திரு செம்மலை உட்பட அத்தனை பேருமே சொல்லியிருந்த விஷயம், மக்கள் என்ன சொல்றாங்க, தொண்டர்கள் சொன்னாங்க கேட்கணும். இப்போது திரு ஜெயக்குமார் அவர்களும் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். தொண்டர்களின் எண்ணம் என்னவாக இருக்குமோ, 1.5 கோடி தொண்டர்கள் எண்ணம் என்னவாக இருக்குமோ அந்த எண்ணத்தை தான் நாங்கள் வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி, அந்த எண்ணத்தை தான் நாங்கள் பிரதிபலிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தொண்டர்களுடைய எண்ணம் இப்ப தற்போது நம்ம பார்க்கிறோம். திருமதி நீலோஃபர் கபில் கூட அந்த இடத்த கூட வந்தது பார்க்கிறோம். அமைச்சர் பெருமக்கள்ல பெண் அமைச்சர்கள் பங்கேற்கல அப்படிங்கிற தாண்டி விஷயத்த நீலோஃபர் கபில் அவங்களும் கூட அந்த அமைச்சர் கூட்டத்தில் கலந்துருக்க பார்க்கிறோம். திரு விஜயபாஸ்கர் அவர்கள் பார்த்தா அத்தனை திரும்ப வந்தக்கூடிய காட்சி நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம்.
இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தொண்டர்களுடைய எண்ணத்தை நாங்கள் பிரதிபலிக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை முதல் முறையாக திரு ஜெயக்குமார் அவர்கள் அத்தனை அமைச்சர் பெருமக்கள் முன்னிலை சொல்றார். சோ திரு ஓபிஎஸ் அவருடைய குரலும் திரு தம்பித்துரை அவருடைய குரலும் திரு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எண்ணமும் திரு அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையிலான அத்தனை அமைச்சர் பெருமக்களுடைய எண்ணமும் ஒன்றாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதன் பிறகு 2 பேருமே பல சமயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். இன்னைக்கு காலையில திரு ஓ பன்னீர்செல்வம் எல்லாம் ஒன்னாகணும்னு சொல்லிடல, இன்னைக்கு சாயந்தரம் திரு தம்பித்துரை வரவேற்றல. இந்த ஒன்னா இருக்கணுங்கிறது முதல் நாள்ல இருந்து சொல்லப்பட்ட விஷயம் தான். இது இன்று காலையில திடீரென்று ஒரு திருப்பு முனையா நடந்த விஷயம் அல்லது தொடர்ந்து பேசப்பட்ட விஷயம் தான். ஆனால் இந்த இணைப்புக்கான நிபந்தனை, அந்த இணைப்புக்கான சிக்கல் தடைகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதா பல கேள்வி இருந்துச்சு. அதற்கு இதுவரை இவர்கள் வெளிப்படையான பதிலை சொல்லவில்லை. அந்த வெளிப்படையான பதில் என்னன்னு தெரிஞ்சாதான் இது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், நடக்குமா நடக்காதா, எவ்வளவு தாமதமாகலாம் அல்லது எவ்வளவு விரைவாகலாம், நாளை காலையில இங்க ஐஎன்எஸ் போர் கப்பல் நடக்கக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினருடைய ஆலோசனை கூட்டத்தில் இருக்கு ஏதாவது விடிவு கிடைக்குமா, தீர்வு கிடைக்குமா என்பது போல பல்வேறு விஷயங்கள் நான் பார்க்க முடியாது. முழுக்க காரணம் அதிமுகல ஒரு நல்ல பாசிட்டிவான நிலைமை நோக்கி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அதற்கு பிரச்சனையா இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கான பேசி தீர்வு அவர்களாக காண முடிந்தது என்றால் நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு நட முடியும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் 121 எம்எல்ஏக்கள் தற்போது 123 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா பெரும்பான்மைக்கு 5 அல்லது 6 எம்எல்ஏக்கள் தான் கூடுதலா இருக்கிறாங்க. சோ யாரேனும் ஒரு நிலைப்பாடை ஒரு 5-6 பேர் நிலைப்பாடை மாற்றினார்கள் என்றால் அது திரு ஓபிஎஸ்ஓ திரு எடப்பாடி பழனிசாமியோ அல்லது வேறு யாரேனும் வந்தால் கூட யாராலும் ஆட்சி அமைக்க முடியாமல் போகும். சோ ஆட்சி கவலக்கூடிய அபாயம் கூட உண்டு. திரு ஓபிஎஸ் தலைமையிலான அணியினரும் சரி, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியினரும் சரி, திரு டிடிவி தலைமையில் இருந்த போது அத்தனை பேருமே சொன்ன ஒரு விஷயம், ஆட்சி எப்படியும் கவிழ்ந்துவிடக்கூடாது என்பது நாங்கள் அத்தனை பேருமே கவனமா இருக்கிறோம். கட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, ஆட்சிக்கு ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது, எல்லாம் கவனமா இருக்கும் சொல்றாங்க. அந்த விஷயம் தான் உண்மையா இருக்குமானால் இவர்கள் இன்னும் பல கட்டங்களை தாண்டி செல்ல வேண்டியிருக்குன்னு பாக்குறோம். ஏன் அப்படின்னா பொதுச் செயலாளர் பற்றி அவர்கள் பேசுவதில்லை, பேசல. துறை பொதுச் செயலாளர் பற்றி அவங்க பேசல. திரு டிடிவி தினகரன் பெங்களூர்ல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நீங்க தானே டிவில எல்லாம் போட்டீங்க அவர் பெங்களூர் போயிருக்காருன்னு, அதனால நாங்க ஆலோசனை அவர் வந்தப்ப நாங்க கூடி சொல்லி சொல்றாங்க. அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவர் பேச போதும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் சைகை காட்டி அதை அதை நிப்பாட்டிடுறாங்க. சோ அடுத்த கட்டமா போல. சோ திரு தினகரன் அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு தினகரன் பற்றிய பேச்சு வரல, பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய திருமதி சசிகலா பற்றி பேச்சு வரல. அதுதான் ஆக்சுவலா அதுதான் பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்களாக இருக்கும். அதுதான் ஒரு முக்கியமான மைய புள்ளியா இருக்க முடியும். அதற்கு பதிலை பெற்றால்தான் ரெட்டலை சின்னங்கிறது டிஸ்பியூட்டே இல்லாம போயிடும். ஏன்னா ரெட்டலை சின்னத்துக்கு 2 பேர் கிளைம் பண்ணும் போதுதான் ரெட்டலை சின்னங்கிறது இல்லாம இருக்குது. இப்ப இவர் சொல்லக்கூடிய விஷயம் ரெட்டலை சின்னத்தை மீட்போம் அப்படிங்கும் போது அவங்க திரு பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியினர் கிளைமை வாபஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரெட்டலை சின்னம் நாங்க டிஸ்பியூட் பண்ணல அப்படின்னு அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சிடும். ரெட்டலை சின்னத்துக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட வழக்கறிஞர் பெருமக்கள் எல்லாம் அதிமுக சேர்ந்தக்கெல்லாம் அவங்க இந்த டிஸ்பியூட் பண்ணிருக்காங்க. அவங்க இதை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா அந்த வழக்கே இல்லாம போயிடும். அதே போல பொதுச் செயலாளர் யார் அப்படிங்கிற டிஸ்பியூட் திரு கே சி பழனிசாமி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தற்போது இவங்க திரு ஓபிஎஸ் அவருடைய அணியில் இருக்கிறாரு. அவர் இந்த வழக்கு தொடர்ந்திருக்காரு. அப்ப இந்த 2 கேள்விகளுக்கான பதில் தான் தேவை. ரெட்டலை சின்னத்தை வாபஸ் பெறது திரும்ப பெறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இந்த வழக்கு அவங்க திரும்ப பெற்றாங்கன்னா ரெட்டலை சின்னம் ஒரு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் பொதுச் செயலாளராக சசிகலா அவர்கள் தொடர்கிறாரா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் கிடைச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கான இறுதி வடிவம் கிடைக்கும். தற்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில முதலமைச்சர் பதவியும் பொதுச் செயலாளர் பதவியும் தான் ஒரு கோர் இஷ்யூவா இருக்க போது முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே தொடர்வார். உடனடியாக மாற்றினால் ஏன் இப்போது திரு பன்னீர்செல்வத்தை மாற்றினீர்கள் என்ற கேள்வி எப்படி எழுந்ததோ அதே போல திரு எடப்பாடி பழனிசாமி ஏன் இப்போது மாற்றுகிறது அப்படின்ற கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அப்படி ஆனால் பொதுச்செயலாளராக யாரை கொண்டு வருவது, பொதுச்செயலாளராக சசிகலா அவர்களே தொடர்வாரா, அதற்கு ஏற்புடையதா? திரு பன்னீர்செல்வம் அணியினர் முதல் நாளும் சொல்லிக் கொண்டிருந்த விஷயம் ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் கட்சியும் ஆட்சியும் இருக்கக்கூடாது என்பதுதான். தற்போது திரு ஜெயக்குமார் அவர்கள் கேட்டார், உங்கள்கிட்ட அப்படி யாராவது சொன்னாங்களா, உங்கள்கிட்ட ஓபிஎஸ் சொன்னார் அப்படின்னு திரு ஜெயக்குமார் அவர்கள் கேட்கிறார். சோ கட்சியும் ஆட்சியும் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் திரு ஓ பன்னீர்செல்வம் முதல் நாள் வரை சொல்லிட்டு இருந்த விஷயம். தற்போது அந்த நிலைப்பாடுகள் உறுதியா இருக்கிறார்களா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்குது. அப்படியானால் திருமதி சசிகலாவோ திரு தினகரனோ அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா கூடி பார்க்க வேண்டியிருக்குது. இது எம்எல்ஏக்கள் எம்பிக்களை பத்தி மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு தேதிக்கு நாம கண்கூடா பார்த்தது அதிமுகவுடைய அமைச்சர் பெருமக்களுடைய ஆலோசனை கூட்டம். கண்கூடா பார்க்கும்போது கிட்டத்தட்ட பெரும்பான்மையான அமைச்சர்கள் ஒரே பக்கம் இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளலாம் மாற்று கருத்துல. இதை தாண்டி 12 பாராளுமன்ற உறுப்பினர்களும் 12 சட்டமன்ற உறுப்பினர்களும் திரு ஓபிஎஸ் தலைமையில இருக்கிறாங்க, அவர் உட்பட சேர்த்து. அப்ப அங்க எத்தனை அமைச்சர் பெருமக்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தாண்டி எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் பேசுறாங்க அப்படிங்கிற பார்க்க இருக்கு. இதையெல்லாம் தாண்டி மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள்,
கட்சியுடைய பிரமுகர்லாம் என்ன நிலைப்பாடு எடுக்கிறான்னு பார்க்க வேண்டியிருக்குது. நிச்சயமாக அதிமுக, திமுக போன்ற திராவிட கட்சிகளை பொறுத்தவரை பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை விட வலிமை வாய்ந்தவர்கள் மாவட்ட செயலாளர்கள். மாவட்ட செயலாளர் அதனாலதான் பல அமைச்சர் பெருமக்கள் தான் எம்எல்ஏவா இருந்தாலும் அமைச்சரா இருந்தாலும் மாவட்ட செயலாளர் பதவியும் தனக்கே வரணும் அல்லது தான் காட்டக்கூடிய ஆளுக்கு வரணும் ரொம்ப உறுதியா இருப்பாங்க. திமுக, அதிமுக ரெண்டுலையுமே அந்த மாவட்ட செயலாளர் போஸ்ட் சக்தி வாய்ந்தா பார்க்கப்படுகிறது. தற்போது மாவட்ட செயலாளர் என்ன நினைக்கிறாங்க, கிட்டத்தட்ட அதிமுக 55 சட்டமன்ற மாவட்டங்கள் இருக்கின்றன. வருவாய் மாவட்டங்களுக்கு 30 தாண்டி அவர்களுடைய அதிமுகவுடைய மாவட்ட கட்சி ரீதியான மாவட்டங்கள் கிட்டத்தட்ட 55 மேல இருக்குது. சோ அந்த மாவட்ட செயலாளர் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இது அத்தனையுமே தாண்டி அவர்கள் எல்லோரும் ஒருமித்த முடிவெடுத்த போது அந்த பிரச்சனை இறுதியான தீர்வு விடும். இன்று ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் நடந்திருக்குது, மாற்று கருத்தே இல்ல. அதிமுக 2ஆ பிளவுபட்டு கிடக்கிறாங்க அப்படிங்கிற சிந்தனை தாண்டி ஒற்றுமையா வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். முக்கியமா கவனிக்க வேண்டியது, திரு பன்னீர்செல்வம் அவர்களும் சென்னையில் இல்லை, திரு டிடிவி தினகரன் அவர்களும் சென்னையில் இல்லை. 2 பேருமே சென்னையில். அவர் பெங்களூர் போயிருக்கிறாரு, இவர் தேனி போயிருக்கிறாரு. சோ 2 பேருமே இல்லாத போது இந்த கூட்டம் நடக்கிறது. ஆனால் திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆட்சி அதுக்கு இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் திரு பழனிசாமி அவருடைய ஆசீர்வாதம் இருப்பதாகத்தான் அமைச்சர்கள் அத்தனை சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு முதலமைச்சர் தலைமையிலான முதலமைச்சர் ஒருத்தர் ராஜினாமா செய்தா ஒட்டுமொத்த அமைச்சரவே காலி. அதுதான் சட்டத்தின்படி செல்லலாம். ஏன்னா அவருடைய பரிந்துரை பேர் தான் ஒட்டுமொத்த அமைச்சரே இருக்குது. சோ அவருடைய அனுமதி, ஒப்புதல், ஆசீர்வாதம் இல்லாமல் இத்தனை அமைச்சர் பெருமக்களும் ஒரே இடத்துல கூடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு, கிட்டத்தட்ட இல்லை. சோ முதலமைச்சருடைய ஆசீர்வாதம் இந்த கூட்டத்துக்கு உண்டு என்று கொள்ளலாம். அத்தனை பெருமக்களும் அமைச்சர் பெருமக்களும் ஒரே பகுதியில் தான் சொல்லலாம். இவர்கள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பது உறுதியா இருக்கிறார்கள். அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. ரெட்டலை சின்னத்தை மீட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக தெரிகின்றன. ஏன்னா ஓபிஎஸ் அணியில இருந்து அந்த வழக்கை வாபஸ் பெற்றுட்டாங்கன்னா இயல்பா அந்த பிரச்சனை முடிஞ்சு வச்சு டிஸ்பியூட்டே கிடையாது. பொதுச் செயலாளர் யார், முதலமைச்சர் யார் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்காமல் இது அடுத்த கட்டத்தில் நகர்வதற்கான வாய்ப்பு கிடையாது. அது அடுத்த கட்டமான நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் தெரிகின்றன. நாளை அந்த INS போர் கப்பலில் நடக்கக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் இதற்கு அடுத்த கட்டமான நகர்வுகள் தெரிய வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.